இன்னைக்கு ட்ராவல் மினி விலாக் பார்க்கலாமா? அந்தமான் டு சென்னை நாங்கள் முதல் ஃப்ளைட் தான் போட்டிருந்தோம். காலையில் 7:30 மணிக்கு பசங்களோட கிளம்புறதுனால ரொம்ப முன்னாடியே ஏர்போர்ட் போயிட்டோம். நான் பேக்கிங் விலாகில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 45 கிலோ வெயிட்டு தாண்டி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பேக்கிங் வீடியோவில் பயணமும் புதுசு, போகிற இடமும் புதுசுன்னு சொல்லியிருந்தேன். ஹோம் டவுன் தானே போகிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பயணம் புதுசு. ஏன்னா இதே மாதிரி அந்தமான் டு சென்னை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து பிரசவத்துக்காக ஊருக்கு போனோம் பாருங்க. அப்போது ஒரு விதமான பயம் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. மறுபடியும் குழந்தை பிறந்து கை குழந்தையோட சென்னையிலேருந்து அந்தமான் வரும்போது ஒரு விதமான பதட்டம் புதிராக தெரிஞ்சிச்சு எல்லாமே. இந்த முறை அந்தமான்லேருந்து ஊருக்கு போகிறது எனக்காக நானே போகிறேன் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு ஒரு சந்தோஷம். இதே மாதிரி தான் ஒரு தடவை போகும்போதும் இப்போ காரு, பைக்கு, பஸ்ஸு, ஃப்ளைட்டுன்னு எதில் போனாலும் சரி, ஒரே இடத்துக்கு எத்தனை தடவை ட்ராவல் பண்ணி போனாலும் நம்ம எமோஷன்ஸ் பொறுத்து அந்த பயணம் மாறுது இல்லையா? அப்போ பயணம் புதுசு, கரெக்டு தானே? இந்த முறை நாங்கள் போன இடமும் புதுசு. ஏன்னா அந்தமான் டு சென்னை, சென்னை டு திருச்சி ஃபஸ்ட் டைமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். எங்கள் 4 பேரையும் கூட்டிக்கிட்டு எப்படி நாங்கள் போனோம், என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். குட்டி தம்பியோட சேட்டை, ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் லக்கேஜ் எப்படி சமாளித்தேன், அங்கே எங்களை யார் அழைக்க வந்திருந்தா, அவங்கள பார்த்துட்டு தம்பி என்ன ரியாக்ட் பண்ணார், எல்லாமே நான் லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். நிறைய பேர் பேக்கிங் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஹோம் டவுன் நல்லபடியாக ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஊர்லேருந்து ஷார்ட்ஸ் பார்க்கலாமா?